யார் சத்தியவான்? வேதத்தின் அடிப்படையில் நாம் அதை தான் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை நிஜத்தையே பேசி கொண்டு இருக்கிறவங்க சத்தியவானா? அதையும் தாண்டி வேதம் யாரை சத்தியவான் என்று சொல்லுகிறது. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்போ தேவனுடைய சத்தத்தை, சத்தியமாகவே இருக்கின்ற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நான் சத்தியவானாக இருக்க வேண்டும். நான் என்னை நானே பாவி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். சத்தியவான் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஒன்று வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தில் கடைசி 2 வார்த்தை, பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஒருவேளை சத்தியம் எனக்குள் இல்லை என்று சொன்னால், நான் பொய்யனாக இருப்பேன் என்று சொன்னால், நான் எனக்கு கேடு உண்டாக கேடுகளை, கட்டுக்கதைகளை சொல்லுகிற மனிதர்களுக்கு செவி கொடுப்பேன். இன்றைக்கு சபையில் பெரும்பாலும் அதுதான். சத்தியத்தை பேச வேண்டிய இடத்தில் உள்ள ஒரு மனிதன், அவனும் ஊழியக்காரன் இல்லை, அவனும் தேவ ஆவியினால் பேசலை. ஒருவேளை அதை ஜனங்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஜனங்கள் ஏன் அதை